போன திங்கட்கிழமை அன்னைக்கு நான் காலையில் 10 மணிக்கு கிளம்பி வேலைக்கு போயிட்டேன். அன்றைக்கி பிரதர் விழுப்புரத்தில் இருந்தார். அவருக்கு அந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் ஒரு ஒர்க்கு, அதுக்காக என்கிட்ட சொல்லியிருந்தார். நான் முன்னாடியே போயிட்டேன், அங்கே ரிஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு போயிட்டேன். அன்றைக்கி காலையில் இவங்களும் வேலைக்கு கிளம்புனாங்க. கிளம்பும்போது இடுப்புலேருந்து கை காலெலாம் வலிக்குதுன்னு சொல்லிட்டு டேப்லெட் கேட்டாங்க. நான் எப்பயுமே கேக் ரோட் மெடிக்கலில் வாங்குவேன். இனியும் போயிட்டு அங்கே மெட்ராஸ் மெடிக்கல்னு ஒரு மெடிக்கலுக்கு அங்கே போய்ட்டு மாத்திரை கேட்டிருக்கேன். 2 மாத்திரை கொடுத்தாங்க. இவங்களும் எனக்கு தெரியாது, மாத்திரை வாங்கணுன்னு தெரியாது, இவங்க போட்டதும் தெரியாது. ஆனால் இன்றைக்கி ஒரு இட்லி மட்டும்தான் சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு இதுக்கு போயிட்டாங்க, கம்பெனிக்கு போயிட்டாங்க. நானும் அங்கே கலெக்டர் அந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போயிருக்கேன். என் வண்டி அந்தாண்ட சைடில் நிற்கிது. வண்டியும் கொஞ்சம் ட்ரபுள் ஆகிடுச்சு. சரி, இவர் முன்னாடி ஒரு வாரத்துக்குள்ளே நம்ம முன்னாடி போய் எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்தணுன்றதுனால நான் அந்த ஆஃபீஸில் போய் பார்க்குறேன். அவரும் இல்லை. கீழே இறங்கினா இவங்க எல்லாம் வந்துட்டாங்க. சரி, நீ இவர்கிட்ட பேசினே இருந்தேன். பிரதர்கிட்ட பேசினே இருக்கும்போது ஃபோன் வருது கம்பெனிலேருந்து. சார், நீங்கள் எங்கே இருக்கீங்க? இது மாதிரி உங்கள் ஒய்ஃபு ஒரு மாதிரி இதாக இருக்காங்க, உடம்பெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு, கொஞ்சம் இதாக இருக்கிறாங்க, கொஞ்சம் சீக்கிரம் வாங்கன்னு. எனக்கு ஒன்றும் புரியல. என்னடாண்ணா எது பூச்சி கட்டிச்சுன்னாங்க. என்னடா பூச்சி கட்டிச்சுன்றாங்களே, அங்கே போய் என்ன பூச்சி? சரி, நான் போகிறேன்ட்டு உடனே பார்த்தா பிரதர்கிட்ட தான் வண்டி வாங்கிட்டு மனுக்கிட்ட சொல்லிவிட்டு வண்டி வாங்கிட்டு நான் மட்டும் நேராக போயிட்டேன், கம்பெனிக்கு போயிட்டேன். நான் போய் கம்பெனியில் நிற்கிறேன். அவங்க லீவ் லெட்டர் எழுதி கொடுத்துட்டு வெளியில் வர்றாங்க. கண்ணெல்லாம் பார்த்தா சிவப்பாக இருக்குது, கண்ணெல்லாம் வீங்கி இருக்குது, கை காலெல்லாம் சொரிஞ்சிக்கிறாங்க, காலை சொரிஞ்சிக்கிறாங்க, கையை சொரிஞ்சிக்கிறாங்க, உடம்பெல்லாம் சொரிஞ்சிக்கிறாங்க. கண்ணு தெரிலன்னு வேறு சொல்லிட்டாங்க. எனக்கு அது வேறு இன்னும் இதாகி போச்சுன்னா கண்ணு மறைக்குதுன்றாங்களே, ஒன்றுமே புரியல. சரி, வண்டியில் உட்காருன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு இது, அது பாஸ்ட் ஓட்டின வண்டி, பாஸ்ட்டு வச்சுருந்த வண்டியை நம்ம அந்த வண்டியில் தானே போகிறோம், பார்த்துக்கோம் எதுனாலும் சொல்லிட்டு அந்த வண்டியில் தான் வேக வேகமாக போகிறோம். சரி, வீட்டுக்கு போயிட்டு அங்கே சில இதெல்லாம் விட்டு இனியங்கிட்ட கேட்டுக்கின்னு அப்புறமேட்டா போகலான்னு வீட்டுக்கு போயிட்டேன். வீட்டில் போய் இறக்கி விட்றேன், அந்த ரோட்லேயே உண்டுட்டாங்க. காலை பிடிச்சி அந்த தரையில் பிடிச்சி தேய்க்கிறாங்க. உடம்புலாம் வேர்த்து கொட்டுது. ஒன்றும் புரியல. ஏற்று வீட்டுக்காரதான் இருந்தார். அப்புறம் அவர் தண்ணியெல்லாம் தெளிச்சு விட்டு என்ன ஒன்றும் இல்லை, ஒரு ஆட்டோக்கார் வந்தார். ஒன்று ஆட்டோவில் ஏற்றி ரவீந்திரன் தான் எனக்கு தெரிஞ்ச டாக்டர், வேறு யாரும் கிடையாது. ஒரு 25-30 வருஷமாக அவர்கிட்ட தான் போகிறான். அதனால் நேராக ரவீந்திரன்ட்ட போயிடலான்னு சொல்லிட்டு நேராக ரவீந்திரன்ட்ட போயிட்டேன். போன உடனே அவர் 10:30 மணிக்கு மேலே தான் கீழே இறங்குவார். ஆனால் நான் உள்ளே போயிட்டு இவங்களை போய் பெட்டில் படுக்க வச்சுட்டேன். அந்த பொண்ணுங்கள்லாம் வந்துச்சு. டாக்டர்கிட்டும் தகவல் சொன்னோன்னே டாக்டரும் கீழே வந்தார். பார்த்துட்டா பாக்கியம்மா அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆச்சு அப்படின்னாரு. இந்த 2 மாத்திரையை மட்டும் காமிச்சு. சார், இது மாத்திரை மெடிக்கல் வாங்கி போட்டாங்க, இது மாதிரி அவங்களுக்கு சிம்டம்ஸ் ஆகிடுச்சு சார். இது மாதிரி மோஷன் வருதுன்னு வேறு சொல்கிறாங்க. எனக்கு அது வேறு பயமாக இருக்குது. நானே கூப்பிட்டு போயிட்டு டாய்லெட்லேயும் உட்கார வைக்கிறேன், மோஷனும் வரல. ஆனால் அடி வயிற்று மட்டும் வலிக்குது, மோஷனும் வரல. கூப்பிட்டு பெட்லேயும் படுக்க வச்சுட்டு அப்புறம் டாக்டர் பார்த்துட்டு என்ன பண்ணார், அவங்கள்ட்ட ஏதோ சொல்கிறார். 2 இன்ஜெக்ஷன் சொன்னார். கையில் ஒன்று போட்டாங்க, இங்கே ஒன்று போட்டாங்க. இன்ஜெக்ஷன்லாம் போட்டு ஓடுது. ஆனால் பல்ஸ் ஏறவே இல்லை, உடம்பு சில்லுன்னு ஆயிடுச்சு. அவரும் கண்ணத்தை தட்டுறாரு. பாக்கியம் நாக்க நீட்டு, என் பேர் சொல்லு, இவங்க பேர் சொல்லு, அவர் பேர் சொல்லுன்றாரு. ஆனால் பொறுமையாக சொல்கிறாங்களே தவிர உடம்பு சில்னஸ் ஆகிடுச்சு. அதனால் என்ன சொல்கிறாரு, நீ இன்னொரு வண்டியை ரெடி பண்ணிக்கோ, நீ வேறு டாக்டர்கிட்ட நீ ஹாஸ்பிட்டலுக்கு நீ ரெடி ஆகிக்கேன்டா, வேறு ஹாஸ்பிட்டலுக்கு. நான் அவர்கிட்டக்காரண்ணா சார் இப்படி சொல்கிறீங்க, நம்ம இங்கே தானே சார் அப்படின்னா. அது ஒன்றும் இல்லைப்பா, நான் ஃபஸ்ட் எய்ட் தான் பண்ணியிருக்கேன். நான் என்ன பண்ணுறதுன்னு ஃபோன் பண்ணிட்டேன் எல்லாருக்கும். ஆனால் எல்லாருக்கும் பாஸ்ட் அம்மாவுக்கு இவங்க எல்லாருக்கும் இவருக்கு ஃபோன் பண்ணி எல்லாம் பண்ணிட்டாங்க. எல்லாம் ப்ரேயர் பண்ணுறாங்க. அது மட்டும் இந்த ப்ரேயர் ஓடின்னு இருக்குது. அவர் பல்ஸை பிடிச்சி பார்க்குறாரு, இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்லை. சரின்னு அப்புறம் உள்ளே போய் ரவுண்ட் அடிச்சுட்டு திரும்ப வந்தார். இனியை மட்டும் போய் கட்டில் மேலே தனியாக உட்காந்து ப்ரேயர் பண்ணுறான். அது மட்டும் எனக்கு தெரியுது. அவன் அழலாம் இல்லை, நான் ஒரு பக்கம் அழுதுன்னு தான் நிற்கிறேன். காலை பிடிச்சி நான் காலை கட்டியே நிற்கிறேன், அழுதுன்னுக்குறான். அவன் ஒரு பக்கமாக போய் ப்ரேயர் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் இங்கேயும் அந்த மாதிரி எல்லாம் பாஸ்ட் அம்மா எல்லாம் ப்ரேயர் பண்ணேன். எல்விஸ் பிரதர் மட்டும் சொன்னார், அவங்களுக்கு ஒன்றும் ஆகாது, நீங்கள் கவலைப்படாதீங்க, அம்மா ஜெபம் பண்ணிக்கிறாங்க, பயப்படாத இருங்க அப்படின்னாரு. மறுபடியும் டாக்டர் வந்தார். அப்புறம் எல்லாத்தையும் தொட்டு பார்த்தாரு. ஓ தேங்க் காட், பல்ஸில் இன்க்ரீஸ் ஆகுதுப்பா, உடம்புலாம் சூடாகிடுச்சுப்பா அவங்களுக்கு, மறுபடியும் ரெடி ஆகிட்டாங்கப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இனிமேல் பயப்படாது. அவர் சொல்கிறார் தேங்க் காடுன்னு. எனக்கு ஒன்றும் புரியல. நானும் கடவுளுக்கு நன்றி சொல்லிவிட்டு, ஆனால் ஜெபந்தான் அந்த டைமில் அவங்கள காப்பாற்றி விட்டது. வேறு எதுவும் தெரியல, எனக்கு சொல்கிறதுக்கு தெரியல. அவங்களுக்கு கோர்வையே பேச வராது. நானும் சொன்னேன், நான் பேசினாலே மனு அம்மா பார்த்து அழுதுன்னு இருப்பேன், மனு அம்மா என்னை பார்த்து அழுவாங்க. அதனால் எனக்கு சரி கூப்பிட்டோன்னே சரி ஏதோ கடவுள் மேலே பாரத்தை போட்டு வந்தேன். அப்புறம் பாஸ்ட் அம்மா உடனே வந்தாங்க. அது முடிச்சுட்டு உடனே அவங்க வந்தாங்க. அவங்க பாக்கியத்தை தொட்டு பிடிச்சி எல்லாத்தையும் இது பண்ணிவிட்டு இன்னினை பார்த்து அழுது சொன்னாங்க. அவனுக்கு புத்திமதியெல்லாம் சொன்னாங்க.
சொல்லிவிட்டு ப்ரேயர் பண்ணிட்டு அங்கே ஒரு பாட்டியம்மா இருந்தாங்க, அவங்களுக்காக தான் இவங்க வந்தாங்க பொழுது. அவங்க எனக்கு ஒரு ஜெபம் பண்ணிட்டு போமான்னாங்க. உடனே பாசாமல் அவங்களுக்கும் போய் ஜெபம் பண்ணிட்டு எண்ணெல்லாம் கொடுத்து அவங்களுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வந்தார். ஒரு பெரிய அற்புதம் தான் எனக்கு இது வாழ்க்கையில். ஏன்னா பணம் காசுலாம் இருக்குதெல்லாம் அப்புறப்பட்ட விஷயந்தான். ஆனால் இப்போ கடவுள் கொடுத்த அந்த துணை இல்லைன்னா நம்மளுக்கு ஒன்றும் செய்ய முடியாது, கஷ்டம் நம்மளுக்கு வாழ்க்கையில். அதனால் அதுக்கு துணையும் எனக்கு திருப்பி கொடுத்த கடவுளுக்கும் ப்ரேயர் பண்ண அம்மாவுக்கும் ரொம்ப நன்றி சொல்லுவேன்.